அதனால அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா காய்கறியை விட தேங்காய் தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. இப்படியே விட்டா காஞ்சி வீணா போயிடும். அதனால இன்னைக்கு தேங்காவை மெயினா வச்சு எதனா ஒரு டிஷ் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் எப்போது ரேரா தான் செய்வேன். ஏன்னா காரத்துக்கு மிளகா மட்டும் தான் சேர்க்கிறோமா, அந்த மிளகாத்தூளா சேர்க்காதனால ஏதோ சப்புன்னு சாப்பிட்ற ஒரு ஃபீலா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால எப்பயாவது ரேரா தான் செய்வேன். ஆனா லோகிக்கு இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எனக்கு அவனுக்கு மட்டும் தான் லஞ்சுன்றனால அவனுக்கு பிடிச்ச சாதமா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து சேர்க்கணும். நான் தேங்காய் கொஞ்சம் அதிகமா இருக்கனால ஃபுல்லா தேங்காய் பாலா சேர்த்துட்டேன்னா ரொம்ப ஆயில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனா சாதம் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் அதை விட சூப்பரா தான் இருந்தது. இதுக்கு சுருக்குன்னு சைடிஸ் எதனா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கிரீன் கலர் எக் கறின்னு ஒண்ணு வரும்ல, அது ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இதுவுமே எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. ஆனா எனக்கு மட்டும் ஏதோ சட்னிக்குள்ள அந்த முட்டையை போட்டு வச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ரெண்டுக்கும் காம்பினேஷன் பக்கா சூப்பரா இருந்தது. அதுலயும் இந்த எக் கறி டின்னருக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. நான் இப்பதான் முதல் தடவை ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். சப்போஸ் யாராவது ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.